சார் வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பண்ணிருக்கலாமோ, நம்ம கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு வெரி குட் ரெஸ்பான்ஸ். அதுல நெகட்டிவும் இருக்கும். வீட்டில் யார் ஃபேக்கா இருக்காங்க சார்? எல்லாரும் வந்து கிளாப் பண்ணுது இருந்த அத்தனை பேரு கிளாப் பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும். பாரு, அது வந்து 100 ரகுவர பாரு, 100 மன்சூர் அலிகான் பாரு, 100 நம்பியார். ஓகே சார். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரா சார்? ஆல்ரெடி நான் வந்து கனி மேடம் சொன்னேன். கனிவான பெண் கனி. என்ன ரெண்டாவது சமைக்கும் போது சார் எப்பவுமே அந்த அம்மா கிட்ட வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நமக்கு. அது அதில் ஒரு ஆக்சுவலி அவங்க நடிக்கிறாங்க ரைட், அந்த இடத்துல அவங்க கண்டஸ்டண்ட்டாக சமைச்சா அது ஒரு அவங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது. ஆனால் அந்த அம்மா சர்வீஸ் பண்ணும்போதும் அது இல்லவே இல்லை. அதே மாதிரி நந்தினி கிட்ட அந்த ஒரு கமிட்மெண்ட்டை பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நந்தினி போயிட்டாங்க. அந்த ஒரு லவ் இருந்தது அந்த அம்மா கிட்ட. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிடக்கூடாது அந்த பொண்ணு. ஏன்னா கதை சொல்றதுக்கு கதை நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? யார் சொல்ல போறீங்கன்னா டக்குன்னு அந்த அம்மா ரைஸ் பண்ணிடுச்சு, நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான் என் பேரே கதை காந்தி. நான் கதை சொல்றதுல நான் சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் ஆயிருக்கேன். நானே யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா அந்த அம்மா எந்திரிச்சுது. இவ்வளோ அவசரமா என்ன சொல்ல போகுதுன்னு பார்த்தா அவ்வளோ அருமையான நேரேஷன். எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு அந்த நந்தினி பேசும்போது, அவங்களுடைய லைஃப்பை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் உள்ள இருந்திருந்தா ஒரு ஒரு வலியா இருக்கிற பெண் கூட ஒரு புதிய வழியை நோக்கி பயணிக்கலாம் இந்த பிக் பாஸின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்றது எனக்கு. அந்த அவங்கள நான் 2வது சாய்ஸாக வச்சிருந்தேன். அடுத்து வந்து துஷார்ன்ற பையன் முதல் தலையா அதில் வந்து செலக்ட் ஆன துஷார் வந்து எனக்கு ரொம்ப கவனத்தை ஈர்த்த பையன். அவனுக்கு ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்குது. நான் வந்த 2வது நாள்லேயே அவர்கிட்ட சொன்னேன், தம்பி பெரிய ஆளாக வருவேன், அவங்ககிட்ட தலைமை பண்பு இருக்குது, அமைதியாக இருக்க, அப்சர்வ் பண்ணுற, உன் குரல்லையே ஒரு கமாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நீ இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே அந்த டீமில் தலையாக செலக்ட் பண்ணுற இடத்துக்கு அவர் வந்தார். ஸோ நான் தான் அந்த இதை வந்து கைட் பண்ணி சொன்னேன். அது எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு தலையாக வந்தார். அந்த பையனும் எனக்கு வந்து ஆப்ஷனில் இருக்கார். அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்காரு, கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கு. ஆனால் ஒரு போட்டியாளனுக்கான அந்த ட்ராமாட்டிக்காக அது அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாருன்னா மைட் பி சபரி ஆல்சோ வில் ரன் அந்த ரேஸ். அதில் வந்து ஓட்டி வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து நான் கவனிச்சதில் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பவர் வச்சிருக்கிற பெண் உள்ள. நான் உங்ககிட்ட பேசும்போது உள்ள நான் சொல்கிறேன் தெரியுங்களா, பெண் வந்து சக்தியான ஒன்று அது அந்த அம்மா கிட்ட இருக்கு. ஆனால் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு ஷைனஸ் இருக்கு. அது அந்த ஷைனஸ் வந்து எடுத்து அவங்க வெளியே போட்டுட்டு ஒரு 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 ஃப்ரீ ஆயிடணும். அது வந்துடுச்சுன்னா தான் நீங்கள் அந்த தலைமையாக நம்பர் 1க்கு வர முடியும். அது ஒன்று அவங்கள பிரேக் பண்ணுது. மேபி வர நேரங்களில் அவங்களுக்கே மைண்டுக்குள்ளே அது சொல்லி அவங்களே அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ரேஸில் அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் மேபி அரோரா ஆல்சோ மைட் பி. அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு சின்ன நிதானமும் சின்ன ஒரு பிளானிங் இருக்குது. மேபி அரோரா ஆல்சோ இந்த கேமில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். நீங்கள் எவிக்ஷன் ஆகும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து யாரும் கிட்ட வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான உண்மையான ரீசன் என்ன சார்? என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இன்னொன்று நான் சொல்லவும் அங்கே நான் தயாராகிட்டேன். என்ன தயாராகிட்டேன்னா, என்ன யாரும் தோக்க அடிக்க முடியாதுன்னு அதுக்கு ஜம்ப் ஆகிட்டேன் மைண்டில். ஸோ இப்போ என்னன்னா அது தோல்விங்கிற மனப்பான்மை எப்பவுமே சார் நான் ஒன்றுத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பேன் சார். நான் 5 படம் பண்ணேன், 5ல் 3 படம் நல்ல பேர் வந்தது. ஒரு 2 படம் முன்ன பின்ன இருக்கும்போது கூட நான் அதை தோல்வியாக கன்வெர்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா அப்புறம் ஓட முடியாது. அதனாலேயே சரி இங்கே நம்ம வந்து காட்டிடக்கூடாது, இது ஒரு அனுபவம், அவ்வளோதான். நம்ம அனுபவத்துக்கு தான் வந்தோம், அனுபவத்திலேருந்து சீக்கிரம் அனுப்பப்படுறோம், அவ்வளோதானே தவிர இதில் வெற்றி தோல்வி இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரோட ஃபேஸ் என்னவா வருதுன்னா, ஐயோ சார் நீங்க போறீங்களா, இதுங்க தான் நமக்கு குத்துன்னு குத்துச்சிங்க, அங்க வந்துட்டு என்னாலும் நீங்க போறீங்களா சார் அப்படின்னு ஒவ்வொன்று வருது மூஞ்சி. அதையும் இது பண்ண பாக்குதுங்க. அதுங்க பார்த்தியா அவர்கிட்ட செமையா டிராமா பண்ண பார்த்தியான்னு வருதுங்க. நமக்கு தெரியல
தவிக்குதுங்க அதுங்க. இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம், இவர்கிட்ட பண்ணிடலாம், இவர்கிட்ட ஐயா மாட்டிச்சு ஒரு கொக்கு அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கிட்ட டிராமா போடதா வருதுங்க. உண்மை எதுகிட்டயே இல்லை. உண்மையா இருந்தது கனி இருந்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அந்த அம்மாவை தெரியும். மேபி அப்சரா இருந்திருக்கலாம். ஆனால் அப்சரா தான் ஃபர்ஸ்ட் என்னோட பேரையே எடுத்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அந்த அப்சராவை நம்ம ரொம்ப பெருசாக நினைச்சோமே, நமக்கு எகெயின்ஸ்டா அதை சொல்லிட்டு ஓகே, அவங்க வாயில வந்துருச்சு அந்த வார்த்தை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த வாரம் நீங்கள் ஹெல்மெட் ஆகலைன்னா வேற யாரும் ஹெல்மெட் ஆகிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது எனக்கு தெரிஞ்சு ஆதிரை கொஞ்சம் பெரிய லெவலில் இல்லாதனால மேபி ஆதிரை இருந்திருக்கலாம். ஆதிரை தான் என்னோட சாய்ஸாக இருந்தது. ஆதிரை தான் வந்திருப்பாங்க. உங்கள் அடுத்த பிளான் என்ன இருக்கும் சார்? சார் இதான் சார், இப்போ எனக்கு பிக் பாஸ்ன்றது ஒரு வாரமாக இருந்தாலும் அது டைமண்ட். ஓகே, நான் இவ்வளோ பெருசாக இரும்பு அள்ளிட்டு போகிறத விட டைமண்டை வந்து ஒரு பீஸ் சின்ன பீஸ் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு வேல்யூ. அது மாதிரி பிக் பாஸ் ஷோ எனக்கு ஒரு வாரம் என்னை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிய வச்சிருச்சு. ஒரு ரட்சகன் படத்து டைரக்டர், ஜோடி படத்து டைரக்டர், ஸ்டார் படத்து டைரக்டர், நேர்ந்துக்கிட்ட பாட்டு அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. நான் இவ்வளோக்கும் நிறைய டிவி டிபேட்ஸ்லாம் பேசியிருக்கேன். ஆனால் மக்களுக்கு ஒருத்தர் டிவி டிபேட்டில் பேசுவார், தொப்பி போட்டு பேசுவார், அவ்வளோதான் நம்மளோட அடையாளம் அங்கீகாரமாக இருந்தது. இப்போ தொப்பியிலிருந்து என்னை ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாற்றினது பிக் பாஸ். ஸோ இந்த ஒரு மைலேஜ் இருக்கு இல்லையா, ஒரு வாரத்தில் எனக்கு கிடைச்சதை வச்சு என் மைண்டு தான். இன்னொன்று சார், நம்மளுடைய மைண்டு வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். ஓகே, நியூரான் வந்து நம்ம மண்டையில் கோடி ட்ரில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சுக்கிட்டு அந்த நியூரான்ஸ் ஆக்டிவ்லேயே இருக்கும். இப்போ என்னன்னா பிக் பாஸ்ல நான் போயிட்டு வந்ததுனால பிக் பாஸோட கெட்டதை மட்டும் அது பிடிச்சிக்கும். ஏன் ஒரு வாரத்தில் வந்துட்டேன், நீ நான் வேஸ்ட்டு அப்படின்னு இதுதான் சொல்லணும். வெளியாளர்கள் சொல்கிறத விட வெளியால் ஒரு நாளைக்கு 10 பேர் சொல்லுவாங்க, அது 100 பேர் சொல்லுவாங்க. ஆனால் நியூரான் எனக்குள்ளே இருக்கிற அந்த நான் அது என்ன பண்ணுன்னா, தூங்கும்போது சொல்லும், சாப்பிடும்போது சொல்லும், ரெஸ்ட் ரூம் போகும்போது சொல்லும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கணும். நான் 100 நாள் இருந்ததா என்ன நானே ஏமாற்ற ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த நியூரான்களுக்கு வேற ஒரு தீனி போடணும். ஜெயிச்சிட்டோம், கப்பு வாங்கிட்டோம், விஜய். அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ விஜய் சேதுபதி எப்படி நான் அதை மாற்றினன்றதை சொல்கிறேன். விஜய் சேதுபதி சார் பேரை எடுக்கிறாரு, அப்படியே ஒரு சின்ன மியூசிக் நானே போட்டுக்குவேன். போட்டுட்டு எடுத்து பார்த்தா பிரவீன் காந்தின்னு வந்தது இல்லை. அங்கே நான் என்ன தெரியுமா சவுண்ட் ஓவர்லாப் பண்ணிட்டேன். என்னுடைய அடுத்த படத்தின் இயக்குனர் பெயர் பிரவீன் காந்தி. யா, பிரவீன் காந்தி சார் தான் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறார். நான் என்ன நானே மாற்றிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து நான் விஜய் சேதுபதி சார் வச்சு படம் பண்ண போறேன். அதை காட்டுறாரு, அவர் முடிஞ்சு போச்சு. என்ன நானே சீட் பண்ணிக்கணும், என்ன நானே உட்காந்து அழகுடு சீட் பண்ணிட்டேன். அவன் இப்போ என்ன பண்ணிட்டான், உள்ள இருக்கிற நியூரானு ஆமாம் விஜய் சேதுபதி சார் எடுத்து காட்டிட்டாரு, பிரவீன் காந்தின்னு காட்டிட்டாருன்ட்டு அவன் இப்போ அமைதியாக இருக்கான். இவ்வளோதான் வாழ்க்கை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நியூரான்ஸை நீங்களே ஏமாத்த பழகுங்க. அந்த நீங்களேன்றது அந்த நான் விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, நான் மகாசக்தி, அது எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு கிடக்குது. ஆகா, நீங்க மாறிடணும். நீ இப்போ பிரவீன் காந்தியே இருக்கக்கூடாது. பிரவீன் காந்தி டுபாகூர் இருக்குது. இது மாதிரி 800 கோடி பேர் இருக்கான். ஆனால் அது ஒன்றே ஒன்று தான் இருக்கு, எங்கும் இருக்கிறது ஒரே சக்தி.